அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களாக தமிழ் திரையுலகம் கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. மிகவும் சோகமாக இருக்கிறது. காரணம் பாக்யராஜ் அவருடைய இழப்பு தான். ஒரு 17 நாளைக்கு முன்னாடி தான் இயக்குனர் இமயம்னு பாரதி ராஜா இவரோட குரு மறைந்து போனார். ஒருவேளை அவரே கூப்பிட்டுக்கிட்டாரோ என்னன்னு தெரியல. சிஷ்யன் கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு. அதனால் இவரும் போயிட்டார். இவர் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா திரைக்கதை மன்னன் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இவர் அதோடு நிற்கலை. நம்ம எல்லாம் ஹீரோ காமெடி பண்ணி பார்த்துருப்போம். ஒரு காமெடியை கலந்து ஹீரோவாகவே கடைசி வரைக்கும் நடித்த கதாநாயகன் அது இவராக தான் இருக்கும். இவருடைய படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வீர தீர பராக்கிரம அதிரடி ஃபைட்டு எதுவும் இருக்காது. தன்னை ஒரு ஏமாளியாகவும் ஒரு கோழையாகவும் அல்லது ஒரு பயந்த சுபாவம் உள்ளவராகவும் ஒரு அப்பாவியாகவும் இப்படி தான் அவருடைய கேரக்டர் எல்லாமே அமைச்சிக்கிட்டு இருப்பார். அநேகமாக அதெல்லாம் வேறு யாரும் பண்ண முடியாது. அது அவருக்கு மட்டுமே பொருத்தமான அந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்து பண்ணி அதில் சக்ஸஸும் கொடுத்துருக்காரு, வெளிவிழா படங்களும் கொடுத்துக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினிலாம் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் முழு நேர காமெடி ஹீரோவாக நடிக்கவே இல்லை அவங்க யாருமே. இவர் தான் அந்த ட்ரெண்டை உருவாக்கி குருநாதருடைய வழியிலே கிராமங்களுக்கெல்லாம் போய் ஷூட்டிங் பண்ணி அந்த கிராம மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பதிவு பண்ணவர் இவர் பல விருதுகள் வாங்கியிருந்தாலும் இந்த முருங்கைக்காய் அப்படிங்கிற விஷயம் காலங்காலமாக நம்ம இந்தியாவில் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குதுன்ற விஷயத்த முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் பிரபலமாச்சு. அது அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு மாதிரி காமெடியாகவே கொண்டு போனோட அதில் கூட சில பஞ்ச் வசனம்னு சொல்லுவோம் இல்லை, கொஞ்சம் நறுக்குன்னு தெரிக்கிற மாதிரி வசனங்கள், அந்த மாதிரி வசனங்கள்லாம் ஆங்காங்கே வச்சுருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். இதே போல் இவருடைய வாரிசு பாண்டியராஜன், பார்த்திபன் இவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த ட்ரெண்டை உருவாக்கிட்டு வந்தாங்க. இருந்தாலும் ஒரு தமிழ் திரையுலகிற்கு பாக்யராஜுங்கிறது ஒரு பேர் இழப்பு தான். அது மாதிரி டைரக்டர்